வணக்கம் நண்பர்களே, டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ராஜபக்சே குடும்பம் இந்த தேர்தலில் பெருமளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். 3 பேருமே பொருளாதாரத்தை மையப்படுத்தி தங்களுடைய தேர்தலை சந்திக்கிறாங்க, வாக்குறுதிகளை கொடுக்கிறாங்க, மக்கள்கிட்ட பேசுறாங்க. ஒரே வாக்காளர் விருப்ப வாக்குகளை 3 பேருக்கு அளிக்க முடியும். புவிசார் அரசியல்ல மிக முக்கியமான இடமாக இருக்கக்கூடியது இலங்கை. அந்த இலங்கையினுடைய குடியரசுத் தலைவர் தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் முக்கியத்துவம் பெற்றதாக மாறுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை, அதேபோல அமெரிக்காவை பொறுத்தவரை, சீனாவுக்கும் கூட மிக முக்கியமான ஒரு இடமாக, நாடாக மாறி இருக்கிறது இலங்கை. அந்த இலங்கையினுடைய தேர்தலை அத்தனை நாடுகளுமே உற்று நோக்குகின்றன. தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே, அதேபோல பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா, இன்னொரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு அனுரகுமார திசநாயக்க, இந்த 3 பேருக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல் என்பது அமைந்திருக்கிறது. 3 முனை போட்டியில் முந்துவது யார், வெற்றி பெறப்போவது யார் அப்படிங்கிற கேள்வியோடு அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரைக்கும் 2022 ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்போது ஜனாதிபதியாக இருந்த கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. புரட்சி வெடித்தது. அன்றாடம் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு அந்த நாடு தள்ளப்பட்டது. ஒரு குடிநீரில் தொடங்கி மின்சார பற்றாக்குறையில் தொடங்கி எல்லா சிக்கல்களும் இருந்தன. விலைவாசி கடுமையாக உயர்ந்திருந்தது. ஒரு தேநீர் அருந்துவதற்கு கூட முடியாது என்கிற நிலைமைக்கு அந்த நாடு தள்ளப்பட்டிருந்த சூழலில் தான் அந்த புரட்சி வெடித்தது. மக்கள் புரட்சியினால் அப்போது பொறுப்பில் இருந்த கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறினார். இப்போது நாட்டுக்கு திரும்பியிருந்தாலும் கூட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2-3 முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. அதில் முதன்மையான அம்சம் என்பது 20 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜபக்சே குடும்பம் இந்த தேர்தலில் பெருமளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மஹிந்த ராஜபக்சேயோடைய மகன் நமல் ராஜபக்சே ஒரு வேட்பாளராக களத்தில் இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர் வெற்றி கோட்டுக்கு அருகில் வரவே இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறாரு. அவருக்கும் அது தெரியும். ஆனால் கட்சியினுடைய சர்வைவலுக்காக ஒரு அந்த தேர்தலை அவர் சந்திக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கோத்தபய ராஜபக்சேவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கே பொருளாதாரத்தை எப்படி அவர் ஸ்திரப்படுத்தினாரா என்கிறதுலேருந்து தான் இந்த தேர்தல் இருக்கிறது. ஒன்று, ராஜபக்சே குடும்பம் இல்லாமல், பெருமளவுக்கு ராஜபக்சே குடும்பத்தினுடைய தாக்கம் இல்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல். இன்னொன்று, அதனாலேயே கூட இப்படி ஒரு நிலை வந்திருக்கலாம். இனவாதம் அதிகமாக பேசப்படாத ஒரு தேர்தலாகவும் இலங்கை தேர்தல் இருந்திருக்கிறது. பொதுவாகவே சிங்கள பேரினவாதம் முதன்மைப்படுத்தப்படும், மையப்படுத்தப்படும் தேர்தல் காலங்களில். குறிப்பாக இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் சிங்களர்கள் அதிகமாக, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்களர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இனவாதம் அப்படிங்கிறது இந்த முறை பெரிதாக இந்த 3 பேராலுமே முதன்மைப்படுத்தப்படலை. 3 பேருமே பொருளாதாரத்தை மையப்படுத்தி தங்களுடைய தேர்தலை சந்திக்கிறாங்க, வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ 2 முக்கியமான விஷயங்களாகவும் இது பார்க்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கிறது. இதுவரை இலங்கை தேர்தலில் இருதுருவ அரசியலாகத்தான் இருந்தது. இருமுனை போட்டி அப்படிங்கிறதா இருந்தது. இந்த முறை தான் 3 முனை போட்டி, சம அளவிலான 3 முனை போட்டி என்பதா இது மாறி இருக்கிறது. அப்படி என்றால் இலங்கை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அவங்க வாக்குச்சீட்டு அடிப்படையில் தான் இந்த தேர்தலை நடத்துகிறாங்க. 1,70,00,000 பேர் வாக்களிக்க வேண்டிய இந்த தேர்தலில் அடிப்படையில் இந்த தேர்தல் எப்படி நடக்கணும்னா, விருப்ப வாக்கு அடிப்படையில் தான் அங்கே தேர்தல் நடைபெறும். அதாவது முதல் வாக்கு இன்னாருக்கு, 2வது வாக்கு இன்னாருக்கு, 3வது வாக்கு இவருக்கு அப்படின்னு ஒரே வாக்காளர் விருப்ப வாக்குகளை 3 பேருக்கு அளிக்க முடியும். அப்படிங்கிற இடத்துல இருந்து இலங்கை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 50% கூடுதலாக யார் பெறுகிறார்களோ அவங்க ஜனாதிபதினு வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த முறை அப்படி ஒருவருக்கு 50% வாக்குகள் கிடைக்காது. ஏன்னா 3ஆக இந்த வாக்குகள் பிரிகிறது. குறிப்பாக 3 பேருமே சிங்கள மக்களை பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்கேவும் சரி, சஜித்தும் சரி, அதேபோல் அனுராவும் 3 பேருமே தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய இடத்துலேருந்து 3 பேரும் சம அளவில் அந்த வாக்குகளை பிரிக்கப் போகிறார்களா அல்லது சற்றே கூடுதலாக யாராவது ஒருவருக்கு கிடைக்கப் போகுதாங்கிற இடத்துல இருந்து இந்த நிலை ஏற்படுகிறது. இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்குது. அதனாலேயே பேரினவாதம் பேசப்படலை அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் 25% வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய நம்ம இப்போ வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், அதே போல் இஸ்லாமிய மக்கள், தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், மலையக தமிழர்கள், இவங்க எல்லாம் சேர்த்து 25% வாக்குகள் அங்கே இருக்குது. இவர்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவர்கள், சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடியவர்களுக்கான வெற்றி என்பதாக இருக்கிறதுனால
பேரினவாதம் பேசுவதை பெருமளவுக்கு இவங்க 3 பேரும் தவிர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறதாகவும் இது பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இதெல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் களமாக இலங்கைக்கு அமைந்திருக்கிறது. முக்கியமான ஒரு தேர்தலாகவும் இது அமைந்திருக்கிறது. முதல் முறையாக இந்த 3 அம்சங்கள், இனவாதம் பேசப்படல, ராஜபக்ஷ குடும்பம் 20 ஆண்டுகளில் தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த இடத்துலையும் இந்த தேர்தலில் தான் அவங்க இல்லை. முதல் முறையாக ஒருத்தருக்கு 50% வராது, அப்போ விருப்ப வாக்குகளை எண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு போகும் அப்படிங்கிற களமாகவும் இலங்கை மாறி இருக்கிறது. அப்படிங்கிற இடத்துலேருந்து யார் முந்துகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த 3 வேட்பாளர்களை நம்ம சொன்னோம்ல, இது இல்லாமல் தமிழர்கள் பொது வேட்பாளர்கள் ஒருத்தரையும் நிறுத்துகிறாங்க தமிழ் கட்சிகள் சார்பாக. எல்லா தமிழ் கட்சிகளும் இருக்கானா அதுவும் இல்லை. இந்த முறை சிறுபான்மையின வாக்குகளும் கூட பல்வேறு விதமாக சிதறுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதித்துவத்துக்காக பல கட்சிகள், அங்கே இஸ்லாமிய கட்சிகள் போட்டியில் இருக்கிறாங்க. அதே போல் தமிழ் பகுதியில் கூட பொது வேட்பாளராக ஒருத்தரை நிறுத்துகிறாங்க. ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அப்படிங்கிறவர் தான் அங்கே பொது வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு. ஆனால் அவரும் கூட அங்கே யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்க, யார் எதிர்க்கிறாங்கங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளாட் அமைப்பு, டெலோ, இபிஆர்எல்எஃப் இது போன்ற அமைப்புகள் ப்ளஸ் சிவில் சொசைட்டிஸ் இவங்கெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக அவர் களமிறங்கியிருக்கிறாரு. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகளுடைய ஆதரவு இருக்கிறதான்னா அதுவும் இல்லை. ஸோ அந்த இடத்துலையும் ஒரு கேள்வி வருது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், வெற்றி என்பது இலக்கும் இல்லை, ஆனால் தெற்குக்கு பதிலாக, அதாவது தெற்குன்னு அவங்க சொல்லக்கூடியது இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் தான் கொழும்பு உள்ளிட்ட தெற்கு பகுதி சிங்கள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, வடக்கிலிருந்து எங்களுக்கான தலைமை இருக்கிறது என்பதை உலக நாடுகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம், தமிழர்களுக்கான ஒரு பொது வேட்பாளரை களத்தில் இறங்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு சவால் என்ன இருக்குன்னா, கடந்த முறை டிஎன்ஏ தனியாக நின்று டிஎன்ஏ உடைய வேட்பாளர் தமிழ் நேஷனலிஸ்ட் அலையன்ஸாக இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டமைப்பும் இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போ இல்லை. அப்போ அந்த கூட்டமைப்பு 3,30,000 வாக்குகளை பெற்றது. இந்த முறை அதுவாவது பெற முடியுமாங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. இதை தாண்டி இதை கடந்து நம்ம பார்க்கும்போது இந்த 3 வேட்பாளர்கள் சொன்னேன் இல்லையா, 3 பிரதானமான வேட்பாளர்களில் அவங்களோட பின்னணி அவங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோன்னா அதுக்கு பிறகு நமக்கு வந்து ஒரு விடை தெரிஞ்சிட ஆரம்பிச்சிடும். ரணில் விக்ரமசிங்கே இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி, அவர் பொருளாதாரத்தை நான் வந்து ஸ்திரப்படுத்தி இருக்கிறேன், ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவர் மீது என்ன விமர்சனம் இவங்க முன்வைக்கிறாங்கன்னா, பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான, இலங்கையினுடைய மிகப்பெரிய சரிவுக்கு காரணமான, இன்றைக்கு மக்கள் படக்கூடிய அத்தனை துயரங்களுக்கும் காரணமான ராஜபக்சேவுடைய கட்சியினுடைய ஆதரவில் தானே ரணில் விக்ரமசிங்கே இத்தனை ஆண்டுகள் இருந்தார், இந்த 2 ஆண்டுகளாகவும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காரு, அப்போ அவரை நம்பி என்ன செய்ய முடியுங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இது ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குது. இன்னொன்று, அவர் ஒரு மேட்டுக்குடிக்கான ஒருத்தராக தான் இருந்தாருங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கான ஒருவராக தான் அவர் இருந்தார், அடிமட்ட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, குறிப்பாக மின்கட்டண உயர்வு கடுமையாக உயர்த்தப்பட்டுச்சு, அதில் கிட்டத்தட்ட 65 லட்சம் குடும்பங்கள் இருக்குன்னா 13 லட்சம் குடும்பங்கள் வந்து மின் கட்டணத்தை செலுத்த முடியாமல் அவங்களுக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட அளவுக்கு இருந்துச்சு, ஒடுக்கப்பட்ட மக்கள், அது பொருளாதார ரீதியாக சிரமப்படக்கூடியவங்களுக்கு அவர் எந்த உதவியும் அவரால் நடக்கலைங்கிற விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. சஜித் பிரேமதாசா என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத முன்வைக்கிறார். சஜித்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமான வளர்ச்சி என்பதை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு வேட்பாளராக இருக்கக்கூடிய அனுரகுமார என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறத முன் வச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறார். ஊழல் எதிர்ப்பு ஒன்று இருக்க, கூடுதலாக வந்து ஒரு வளர்ச்சி, எல்லோருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தும் அவர் அதை முன்வைக்கக்கூடியதை பார்க்குறோம். சஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் முன்வைக்கிறது எக்கனாமிக் பாலிசிஸை நான் வந்து எல்லோருக்குமானதாக மாற்றுகிறேன் அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு. சஜித் தான் இப்போ வந்து போட்டி என்பது அந்த களத்தை பொறுத்த வரைக்கும் சஜித் பிரேமதாச வெர்சஸ் அனுரகுமார திசைநாயக்கே அப்படிங்கிறதாக மாறி இருக்கிறது தான் இப்போதைய நிலைமையில் நம்ம பார்க்குறோம். இதில் அரசியல் ரீதியாக அவங்களுடைய சித்தாந்தங்கள் என்னவா இருந்திருக்கு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கூட உற்று நோக்கக்கூடிய ஒரு அம்சம் தான். நீங்கள் ரணிலை பொறுத்த வரைக்கும் அவர் யூஎன்பியை ரெப்ரசன்ட் பண்ணாலும் ஒரு மாதிரி சென்டர் ஆஃப் ரைட் அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து எல்லோருக்குமானதாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்த அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசாவுடைய கட்சி வந்து அவர் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லுவார், ஒரு சென்டர் ஆஃப் லெஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்கனாமிக் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ரைட் விங் பாலிசியை தான் அவங்க முன்னிறுத்துவாங்க. இது வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய அவர்களை பற்றிய ஒரு சித்தாந்த ரீதியான பார்வை அங்கே இருக்குது. அதே நேரத்தில் அனுரகுமார திசநாயக்கவுடைய அந்த ஜேவிபி வந்து ஒரு அடிப்படையில் எம்எல் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். ஆனால் அவங்க வந்து இப்போ தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இடையில தேர்தல் அரசியலை எதிர்த்தவங்க. அவங்க அடிப்படையில் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறதாகவும்
ப்ளஸ் வந்து இளைஞர்களுக்கான வாய்ப்பு, புதிய முகம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த போராட்டத்திற்கு பிறகு அனுராவுக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவு வந்திருக்குது. 2022 மக்கள் புரட்சி வெடித்த போது அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு, அதை முன்னின்று நடத்தினார் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவருக்கு ஆதரவு தளம் கூடியிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த தேர்தலில் 3% வாக்குகள் தான் அனுராவுக்கு கிடைச்சிது. இந்த முறை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர் எப்படி வர முடியும்? அதனால் இது வந்து சஜித் பிரேமதாசாவுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, புவிசார் அரசியலில் முக்கியமான ஒரு இடமாக இலங்கை இருக்கிறதுனால இந்தியாவுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது, அமெரிக்காவுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது, சீனாவுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது. சீனா வந்து இலங்கையை தங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடமா மட்டும் பார்க்கல, பாதுகாப்பு சார்ந்து அங்கே தங்களுடைய காலை பதிப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. ராஜபக்ஷ அரசாங்கத்திலையும் பண்ணுச்சு, அதுக்கு பிறகு வந்த சிறிசேனா அரசாங்கத்திலையும் பண்ணுச்சு. அவங்களோட ஹோல்டு இருந்துச்சு, அதுக்கான கடனை கொடுப்பாங்க, அவங்கள வந்து முழுமையாக தங்களோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இலங்கையை தங்களோடு வச்சுக்குள்ள பார்க்கறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு. அதே நேரத்தில் இந்தியா அதை அப்படி விட்டுற முடியாது. நாம் வந்து தொடர்ச்சியாக இலங்கையோடு நெருக்கமான அல்லது நம்மளுடைய அண்டை நாடு அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த விஷயத்தை அணுகிறோம். இந்த தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அங்கே போயிருந்தது நம்ம பார்த்துருப்போம். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களையும் சந்தித்தார், தமிழ் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளையும் சந்தித்தார். சில வியூகங்கள் வகுக்கப்பட்டன, இந்தியா சார்பிலும் சில வியூகங்கள் வகுக்கப்பட்டன. லார்ஜ்லி இப்போ வந்து சஜித் பிரேமதாசா வெற்றி பெறுவதை இந்தியாவும் விரும்புகிறது என்பதான ஒரு புரிதல் தான் அந்த களத்தில் இருக்குது. பொதுவாக ரணில் வெற்றி பெறுவதை அமெரிக்கா விரும்பும், இந்தியாவோடு நட்பு சக்தியாகவே ரணில் இருப்பார். ஆனால் இந்த முறை வெற்றிக்கான வாய்ப்பு ரணிலுக்கு குறைவு என்கிற இடத்துல இருந்து சஜித் பிரேமதாசா அல்லது அனுரகுமார திசநாயக்கேங்கிற இடத்துல இருந்து சஜித்துக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த யார் வெற்றி பெற்று வந்தாலும் பெரிய சவால் காத்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக IMF-னுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அல்லது அவர்களுடைய அறிவுரைகளை ஏற்று தான் இங்கே வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அவங்கள்ட்ட வாங்கிய கடன் இன்னும் அப்படியே இருக்கிறது. அதே போல் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு தேவை யார் வந்தாலும் நெருக்கடியான ஒரு சூழலாக இருக்கிறது. அப்படிங்கிற இடத்துல இருந்தும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அம்சம், ஒரு கவலை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வருவாராங்கிற கேள்வியும் தமிழர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா 2009 பெரிய வார் முடிந்த பிறகு, போர் முடிந்த பிறகு அதுக்கு பிறகான நிலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து போஸ்ட் வார் சிச்சுவேஷன் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கவலையாகவே தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். 2009க்கு பிறகு ஒரு முழுமையான கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட அங்கே வந்து இராணுவம் குவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது வடக்கு மாகாணத்தில், தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வடக்கு மாகாணத்தில் அப்படிங்கிற ஒரு கவலையும், அதே போல் காணிகளை அதிகமாக சிங்களர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது நில உரிமை என்பதும் தமிழர்கள்டேருந்து பறிக்கப்படக்கூடிய இந்த சூழலையும், இந்த உரிமைகள் தமிழர்களுக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து தான் இதை அணுக வேண்டியிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய புதிய ஜனாதிபதி, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய புதிய ஜனாதிபதி இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துல, இதற்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த பொது வேட்பாளரை தமிழர்கள் சார்பாக நிறுத்துவதை விமர்சிக்கக்கூடிய விமர்சகர்களும் அங்கேயே இருக்கிறாங்க. அவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா, சிங்கள பேரினவாதம் பேசப்படாத இந்த சூழலில் நாம் தமிழர்களுக்கான ஒரு தனி வேட்பாளரை, பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலமாக மீண்டும் இந்த சிங்களர்கள் வெர்சஸ் தமிழர்கள் என்ற ஒரு இடத்தை நோக்கி நகர வேண்டுமா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் தமிழர்கள் இடம்பெற வேண்டும். இன்றைக்கி யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காதுன்னா தமிழர்களுடைய வாக்குகள் மூலமாக வர முடியும்னா அதை எடுத்துக்கொண்டு அதிகாரத்தை நம்ம வந்து அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற பார்வைகளும் முன்வைக்கப்படுது. ஆனால் அதெல்லாம் கடந்து தான் இந்த தேர்தல் களம் என்பது மாறி இருக்கிறது. தேர்தல் களத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், அந்த வெற்றியின் மூலமாக இலங்கையினுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்க போகிறதுங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய அண்டை நாடுகளில் ஸ்திரத்தன்மை இருக்கிறதுங்கிறது நமக்கும் கூட நல்லது. அப்படிங்கிற இடத்துல இருந்தும் நம்முடைய விருப்பங்கள், இந்தியாவுக்கான சில பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா அம்சங்களுக்குமான தேவைகளும் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலும் கூட இந்த தேர்தலை உற்று நோக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து இருக்கிறாங்க. இந்தியாவும் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்களுடைய வாழ்வுரிமை ரொம்ப அவசியமாக இருக்குது. அவங்களுக்கான அடிப்படையான சுதந்திரம் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. அவங்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தலுடைய முடிவுகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னும் கூடுதலான விவரங்களோடு மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.